அரசியல் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, 2026 சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நிறைவடைந்தது, நடந்து முடிந்தது. இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, முந்தைய கருத்து கணிப்பு என இன்று பார்த்திங்கன்னா மாலை தேர்தல் ஆணையம் விதித்திருந்த தடை நிறைவடைந்த பிறகு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பார்த்திங்கன்னா வெளியாகி இருந்தது. அதை நம்ம ஒரு ஓரமாக வைக்கலாம். இப்போது யார் ஆட்சிக்கு வருவாங்க, களத்தில் யார் யார் இருக்காங்க, திமுக இருக்காங்க, அதிமுக இருக்காங்க, நாம் தமிழர் கட்சி இருக்குது, தாவேகா இருக்காங்க, தமிழக வெற்றி கழகம் இருக்காங்க. இங்கே திமுகவும் அதிமுகவும் கூட்டணி பலத்தோடு இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தனித்து நிற்கிறாங்க. தாவேகாவை பார்த்தீங்கன்னா தனிச்சே இந்த தேர்தலில் முதல் தேர்தல் அவங்களுக்கு, இதில் தனிச்சே பார்த்தீங்கன்னா களம் கண்டிருக்காங்க. இப்போது திமுக பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா அப்படின்னு பார்த்தா, என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவினர் ஆட்சிக்கு வருவதற்கு 100% வாய்ப்பு கிடையாதுன்னு தாங்க சொல்லணும். ஏன் அப்படின்னா, அடிப்படையில் இந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் 2 விஷயத்தில் பண்ணால் முக்கியமாக அவங்க கோட்டை விட்டாங்க. என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக போதை கலாச்சாரம், போதைப் பொருளை 5 வருடத்தில் அவங்க எந்த இடத்துலையும் கட்டுப்படுத்தினதா ஒரு செய்தி கிடைக்கவே கிடையாது. ஏன் அப்படின்னா, முழுக்க முழுக்க போதையினாலே அதிக பாலியல் வன்கொடுமைகள், இதனால் பார்த்தீங்கன்னா பெண்களோட பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா கோட்டை விட்டாங்க. பெண்கள் பாதுகாப்பு, போதை பார்த்தீங்கன்னா போதை கலாச்சாரம் அதிகமானது. மூன்றாவது விஷயம் பார்த்தீங்கன்னா 1950லிருந்து இப்போ வரைக்கும் 2021 வரைக்கும் வாங்கின கடனில் அளவுக்கு இந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு 5 லட்சம் கோடியை பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியிருக்காங்க. இந்த 3 விஷயமும் நல்லாவே பண்ணால் மக்கள் இடத்துல பதிஞ்சிருந்துச்சு. 4வதாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தாவேகா பார்த்தீங்கன்னா அரசியல் களத்திற்கு வந்தது. தாவேகா அரசியல் களத்திற்கு வந்தது மட்டும் இல்லாமல், குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களோட வாக்குகளும் சரி, இஸ்லாமியர்களோட வாக்குகளும் சரி, அது மட்டும் இல்லாமல் விசிகாவினோட வாக்குகளும் சரி, அதாவது தலித்துகளோட, அதாவது குறிப்பிட்ட ஒரு சமுதாய மக்களோட வாக்குகளை கணிசமாக பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அவரோட வாக்குகளை வாங்குறாரு அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா நிதர்சனமான பார்த்தீங்கன்னா உண்மை. அதாவது திமுகவோட அடிப்படை வாக்குகளே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு செலுத்தியிருக்காங்க அப்படின்றத உண்மை. குறிப்பாக அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக நிதர்சனமாக உண்மை என்ன அப்படின்னா, திமுக கூட்டணியோட வாக்குகளை அதிகமாக விஜய் அவர்கள் பிரிக்கிறாரு அப்படின்றத உண்மை. முக்கியமாக பெண்களோட வாக்குகள் கண்டிப்பாக இந்த முறை திமுகவிற்கு விழுந்திருக்காது. அது மட்டும் இல்லாமல், நீங்கள் 2 நாட்களுக்கு முன்பு பார்த்துருப்பீங்க, திமுகவின் ஆதரவு குரலாக இருக்கக்கூடிய செந்தில்வேல் அவர்கள் ஒரு காணொலி வெளியிட்டு சென்னையில் ஐடி ஊழியர்களை பார்த்தீங்கன்னா கண்டபடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டுக்கு பேசியிருப்பார். அவங்கள பார்த்தீங்கன்னா அவமதித்து பேசியிருப்பார். அது திமுக போட்ட சோறு, நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்க அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசியிருப்பார். ஏன்னா சென்னையில் மிதமிஞ்சி பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வாக்களிச்சிருப்ப தான் அவங்களுக்கு ஏதோ செய்தி வந்திருக்கும் போல். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேசியிருந்தார். அதனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர்கள் வெற்றி பெற்றால் அதிகபட்சமாக 100 முதல் 110 இடங்கள் வரை கூட்டணியோடு சேர்த்து, அதாவது திமுக மட்டும் இல்லாமல் அவர்கள் கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து 100 முதல் 110 இடங்களை பார்த்தீங்கன்னா வெல்வதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா கூட்டணி பலம் என்று ஒன்று இருந்தாலுமே, தேமுதிக ப்ளஸ் கமலஹாசன் போன்றவர்களும் ஆதரவு தெரிவிச்சிருந்தாலுமே, விஜய் அவர்கள் வாக்குகளை பிரிக்கனாலே நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஆட்சியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இழுப்பாங்க. பெருமளவு பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சியும் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த முறை 100 முதல் 110 வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு நூலிலையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆட்சியை இழக்கலாம், பார்த்தீங்கன்னா பிடிக்காமல் பார்த்தீங்கன்னா ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றதான் என்னோட கணிப்பாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி நிச்சயமாக இந்த முறை பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி தாங்க. அதுக்கான சரியான காரணம் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதிக்கும் சுற்றுப்பயணம் போயிருக்காரு. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா திமுகவை விட அதிமுகவில் என்ன வித்தியாசம் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா, அதிமுகவில் இதற்கு முன்பு 4 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்தார். அப்போ அவர் செஞ்ச நலத்திட்டங்களை தான் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஒரு வருடமாக இந்த பரப்புரையில் அவர் பார்த்தீங்கன்னா சொல்லி வாக்கு கேட்டிருப்பார். ஆனால் திமுக அப்படி கிடையாது. தனி மனித விமர்சனத்தில் பார்த்தீங்கன்னா முன்னிறுத்தியிருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ, அவரை எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ, ஸ்டாலின் அவர்களாகட்டும், துணை முதல்வராக இருந்த உதயநிதி அவர்களாகட்டும், இதை தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக முன்னெடுத்திருப்பாங்க. அதாவது தாங்கள் செஞ்ச திட்டங்களை பார்த்தீங்கன்னா சொல்லி வாக்கு சேகரிக்காமல் பாஜகவையும் அதிமுகவையும் இணைத்து அவங்க பணம் அடிமை கூட்டணி, அந்த கூட்டணி, இந்த கூட்டணி, இதையே முன்னிலைப்படுத்தி பேசியிருப்பாங்க. ஆனால் அதிமுகவை பொறுத்தவரையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் செய்த நலத்திட்டங்கள், நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. தெளிவான வாக்குறுதிகளை கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக கடந்த 4 ஆண்டுகால ஆட்சிகள், அதாவது எடப்பாடி அவர்கள் ஆட்சியை விட
திமுக ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம் அப்படின்ற ஒரு மனநிலை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக மக்களிடம் பதிஞ்சிருக்கு. அதே மாதிரி தாவேகா, அதிமுக, பாமக இவங்களோட இந்த கூட்டணியோட வாக்குகளை பிரிப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன் அப்படின்னா அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவர். கண்டிப்பாக இந்த முறை கிறிஸ்தவ சமுதாயத்தினர் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 70லேருந்து 80% நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தான் வாக்களிப்பாங்க. இஸ்லாமிய வாக்குகளும் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தா திமுக தான் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த முறை அதுலேயும் பாதிக்கு பாதி விஜய் தான் வாங்க போகிறாரு. அதே மாதிரி விசிகா போன்ற கட்சிகள் வாக்குகள், அதாவது சிறுபான்மை அதாவது அது மட்டும் இல்லாமல் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினரோட வாக்குகளும் பெரும்பாலும் திமுக தான் வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட வாக்குகளையும் விஜய் அவர்கள் கணிசமாக பிரிக்கிறாரு அப்படின்றத உண்மை. ஆனால் இங்கே அதிமுகவுக்கு எந்த வகையிலும் அந்த வாக்குகள் இது வரைக்கும் வந்தது கிடையாது. அவங்க அதாவது அந்த வாக்குகளை திமுக வாங்கிட்டுச்சு. இப்போ விஜய் வாங்குறதுனால கண்டிப்பாக திமுகவோட வெற்றி பல இடங்களில் நிச்சயமாக பாதிக்கப்படும். அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தோட பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக இருந்தாலும் அந்த அளவுக்கு திமுகவை விட வந்து பார்த்தீங்கன்னா பெரிதாக பாதிக்காது. அப்போது அதிமுக எத்தனை இடம் ஜெயிப்பாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட ஆட்சி தான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா அமைப்பாங்க. ஆனால் அதிமுக ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கூட்டணி ஆட்சியாகவே வந்து பார்த்தீங்கன்னா அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூட்டணி ஆட்சி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அதிமுக ஒரு 122 இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வெற்றி பெறலாம். அதாவது கூட்டணியோடு சேர்த்து அதில் அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளோட பலத்தோடு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அதிமுக பொறுத்த வரைக்கும் தனிப்பெரும்பான்மை பெறுவது என்பது வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடினமான சூழ்நிலையாக தான் இருக்கும். நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி தான் அமையும். அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70லேருந்து 80% கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக தமிழக வெற்றி கழகம் இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இது முதல் தேர்தல். 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலை சந்திச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 தொகுதியில் போட்டியிடுறாரு. ஒன்று திருச்சி கிழக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுறாரு. அவர் மீது பல விமர்சனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கப்பட்டுச்சு. என்ன விமர்சனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சாங்க அப்படின்னா திருச்சி கிழக்குலையும் பெரம்பூர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கிறனாலே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அந்த 2 தொகுதியிலையும் செலக்ட் பண்ணி வந்து வேணால் போட்டிடுறாரு அப்படின்ற விமர்சனங்கள் வச்சாலுமே இந்த விமர்சனத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஒரு பொதுவான விமர்சனம் தான். அந்தந்த சாதி பலங்கள் இருக்கக்கூடிய இடத்துல தான் வந்து எல்லா கட்சிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேட்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் மீது எந்த ஒரு பெரிய தவறும் வந்து கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் சாதிப்பாரா அப்படின்னா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் போட்டியிட்ட 2 தொகுதியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்ற தொகுதிகளில் கணிசமான வாக்குகளை தான் வாங்க முடியுமோ தவிர மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்த முறை ஆட்சி அமைப்பதற்கோ நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா மற்ற தொகுதிகளில் தாவேகா வெல்வதற்கான வாய்ப்புகளை வந்து நிச்சயமாக கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். அவர் போட்டியிட்ட 2 தொகுதியிலுமே கூட வந்து வெற்றி பெறலாம் அல்லது ஏதோ ஒன்றிலும் நிச்சயமாக வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்ற தொகுதிகளில் கணிசமாக வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி வாக்கு வங்கியில் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13லேருந்து 17% வாக்குகளை நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா வாங்குவார். அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 20% வாக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தாவேகா வாங்குவதற்கான வாய்ப்புகள் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13% வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா வாங்குவாங்க. ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது அப்படின்றது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். தாவேகா தொண்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா சில கருத்துக்களை அவங்க தெரிவிக்கலாம். ஆனால் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்தம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கூட்டணியை அமைக்காமல் வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய சூழலில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியை பிடிப்பது என்பது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா கடினம் தான். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2024 8.16%, அதாவது குறைந்தது 8% வாக்கு வங்கியை வந்து பார்த்தீங்கன்னா நிரூபித்தாங்க. ஒரு மாநில அந்தஸ்து பெற்ற கட்சியை வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிச்சிருந்தாங்க. தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிச்சிருந்து குறைந்தது 6% மேலே வந்து பார்த்திங்கன்னா வாக்கு வங்கியை வந்து பார்த்திங்கன்னா வச்சுவும் செய்கிறாங்க. ஆனால் தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் அந்த கட்சியினோட செயல்பாடுகள் சில வந்து பார்த்திங்கன்னா அதாவது தற்போது ஆளுங்கட்சி எதிர்க்கிறத விட்டுட்டு தாவேகாவையே எதிர்க்கிறதா முழு மனப்பான்மையாக வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க. குறிப்பாக சாட்டை துரைமுருகன் அவர் போன்றவர்கள், அதாவது நாம் தமிழர்கள் கூட முக்கிய நிர்வாகிகள் திமுகவை எதிர்ப்பதை விட்டுவிட்டு தாவேகாவை எதிர்ப்பதை வந்து பார்த்திங்கன்னா முழு வேலையாக வந்து பார்த்திங்கன்னா செய்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். குறிப்பாக கண்டிப்பாக இந்த முறை நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வங்கி என்பது வந்து கண்டிப்பாக சரியும். கண்டிப்பாக ஒரு 5% வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழரோட கட்சி வாக்கு வங்கி வந்து சரியும் அப்படின்னு தான் உண்மை. ஒரு 4 முதல் 5% வாக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் பெறுவாங்க அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா உண்மை. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4% வாக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு குறையும் அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா கள நிலவரமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்களோட வருகை வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இவங்களோட வாக்கு வங்கியை கண்டிப்பாக பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் திமுகவை எதிர்ப்பதை விட்டுவிட்டு முழுக்க தாவேகாவையே எதிர்ப்பது மனநிலை கொண்டல ஒரு பொதுமக்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி மேலே ஒரு அதிருப்தி எழும் அப்படின்றத உண்மை. இந்த 4 கட்சிகளோட நிலைப்பாடு குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கண்டிப்பாக கருத்தை நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செய்யலாம். நன்றி, வணக்கம்.